ஓகே, இங்க பாருங்க. இப்ப இதை நான் என்ன மாத்தணும்னு சொல்றேன்? PLSQL block. ஓகே, கன்வெர்ட் பண்ணுங்க, சொல்லுங்க அப்போ. பிகின் எண்ட் எண்டாவது பிளாக் வாங்கினா ஸ்லாஷ். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் என்ன மாற்ற போறோம்னா PLSQL பிளாக்காக மாற்ற போறோம். கரெக்டா? ஓகே, இப்போ நான் PLSQL பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன்? இப்போ இங்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன கிளாஸ் எழுதணும்? Into class. கிளாஸ் எழுதணும். இன்ட் கிளாஸை ஃபாலோ பண்ணி என்ன இருக்கணும்? வேரியபிள். இப்போ இங்கே நான் எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணணும் அதான் கொஸ்டின். ஆல் காலம்ஸ்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஒரு வேரியபிள் எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்? ஒரு வேல்யூ. இப்போ நான் எல்லா காலமே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எத்தனை வேரியபிள் யூஸ் பண்றது? ஏதாச்சும் ஒரு ஆன்சர் பண்ணுங்க. இங்க எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணணும்? எல்லா காலமோட வேரியபிளும் யூஸ் பண்ணி ஆகணும் ப்ரோ. எல்லா காலம் ஒரு 10 காலம் இருக்கு அப்படின்னா நான் 10 வேரியபிள் யூஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா? ஆமா. இப்போ என் டேபிள்ல 100 காலம் இருக்கு. ஓகேனா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 வேரியபிள் நான் என்ன பண்ணியாகணும்? டிக்ளேர் பண்ணணும். 100 வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் போய் என்ன பண்ணனும்? டிக்ளேர் பண்ணனும். தென் அதுக்கு வந்து என்ன பண்ணனும்? டேட்டா டைப் அசைன் பண்ணனும். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. ஓகே, இதெல்லாம் ஈஸியான விஷயமா? ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. ஓகே, அப்பங்க இங்க ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இப்படி நீங்க எப்பெல்லாம் ஆல் காலம் செலக்ட் பண்றீங்களோ, அதாவது PLSQL பிளாக்ல நீங்க எப்பெல்லாம் ஆல் காலம் செலக்ட் பண்றீங்களோ அப்ப நீங்க எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணா போதும் அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணா போதும். எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணா போதும்? ஒரு நீங்க क्वेश्चन வரும்ல, ஒரு வேரியபிள் எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்? ஒரே வேல்யூ. பட் இப்போ நான் எல்லா காலமையும் ஒரே வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஐயை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டிக்ளேர் பண்ணிடுவோம். ஐயை என்ன பண்ணிடுவோம்? டிக்ளேர் இல்ல இப்படி கொடுத்துருவோம். டிக்ளேர் இப்படி கொடுத்துருவோம். ஐன்ற வேரியபிள். இப்போ ஐ டேட்டா கொடுக்கணும். கரெக்டா? இப்போ நீங்க எல்லா காலமும் எடுக்கும்போது இந்த மாதிரி வேர் கேரோ வேர் கேர் இல்ல கேர் இல்ல நம்பர் இல்ல டேட்டு சிஸ்டேட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் டேட்டா டைப்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் கேட்டா சப்போர்ட் பண்ணாது. இப்போ நான் ஏன் அப்படின்னா நான் ஒரே வேரியபிள்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லா காலமையும் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். கரெக்டா? அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி வேர் கேர்லாம் சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. நம்பர் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க டேட்டா இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெஃபர் பண்ண போறேன். டேட்டா இப்ப என்ன பண்ண போறேன்? ரெஃபர். இப்ப நான் ஒரே ஒரு காலம் டேட்டா இப்ப ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த காலம் நேமை சொல்லி அந்த காலம் நேமை சொல்லி எனக்கு பர்சன்டேஜ் டைப் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு காலம் டேட்டா இப்ப ரெஃபர் பண்ணும். கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் நான் இப்ப என்ன பண்ணணும்? எல்லா காலமோட டேட்டா டைப்பை ரெஃபர் பண்ண கேட்கலாம். அப்ப எல்லா காலமோட டேட்டா டைப்பை ரெஃபர் பண்ணும்போது இப்ப பர்టిక్యులர் காலமோட நேம் மென்ஷன் பண்ணனும் அவசியம் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. நான் ஒரே ஒரு காலமோட டேட்டா டைப்பை ரெஃபர் பண்ணனும்னா அந்த காலமோட நேம் கொடுக்கணும். இப்போ நான் எல்லா காலமும் ரெஃபர் பண்ணனும் அப்படினா எல்லா காலமோட நேம் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா அந்த டேபிள்னு சொன்னா போதும். என்ன சொன்னா போதும்? டேபிள். இல்ல இப்போ நான் பர்சன்டேஜ் டைப் என்ன பண்றேன்னா ஒரே ஒரு காலமோட டேட்டா டைப்பை ரெஃபர் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். கேட்டா? ஆமா ப்ரோ. நீங்க எப்பலாம் ஆல் காலம் செலக்ட் பண்றீங்களோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா இந்த டைப் போது என்ன யூஸ் பண்ணீங்க அப்படினா ரோ டைப் என்ன யூஸ் பண்ணீங்க? ரோ. இப்படி ரோ டைப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த ரோ டைப் என்ன பண்ணும் அப்படினா அப்போதைக்கு அதாவது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படினா இப்போ ஐ வந்து பாத்தீங்க அப்படினா ஐன்றது பாத்தீங்க அப்படினா ஒரு வேரியபிள் தான். ஐன்றது என்ன அப்படினா ஒரு வேரியபிள்ல எத்தனை ஸ்டோர் பண்ண முடியும்? ஒரு வேல்யூ. இப்போ இப்படி வச்சுக்கோமே ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. 10 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப நான் இப்படி வச்சுக்கேன். யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் அந்த சேர்ல உட்கார வைக்க முடியும். கரெக்ட்டா? ஓகே. இப்ப இந்த 10 பேருமே உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க மடியில உட்காரணும் ப்ரோ. புரியல ப்ரோ. ஒருத்தவங்க உட்காருங்கன்னா அவங்க மடியில இன்னொருத்தவங்க அவங்க மடியில இன்னொருத்தவங்க அப்பலாம் உட்கார வைக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? டைமிங் செலக்ட் பண்ணலாம். சூப்பர். ஒரு டைமிங் சொல்லாமா? இப்ப இல்லைன்னா எப்படி வச்சுக்கோம். நான் யாரை கூப்பிடறனோ அவங்க வந்து உட்காரணும். அவங்க எந்திரிச்சு போனோடனே அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்துடும். கேட்டா? 10 பேருமே இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா நான் ஒரு சேர் போட்டிருக்கேன். அந்த சேர்ல 10 பேருமே உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. வந்துட்டீங்க உட்கார்ந்து எந்திரிச்சு போய்க்கிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். கேட்டா? ஆமா ப்ரோ. அப்ப யார் வந்து அந்த வேரியபிள்ல உட்கார்றாங்களோ அப்போதைக்கு யார் வந்து அந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகுறாங்களோ அப்போதைக்கு அந்த ரோவோட டேட்டா இப்ப ரெஃபர் பண்ண போறோம். புரியுங்களா?
ஓகே. ஸோ அதுதான் என்ன கொடுத்துருக்கேன்னா ரோ டைப். அதாவது வேற ஒன்றும் இல்லை, ரோ டைப் அப்படின்னா அந்த என்டையர் வேரியபிள், அந்த ஒரே ஒரு வேரியபிள் என்டையர் ரோவே என்ன பண்ணிடும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லா காலமே ஒரே டைம்ல பிரிண்ட் பண்ண முடியுமா? பிரிண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ண போறேன். எதை பிரிண்ட் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் டைம். அப்போ கொடுக்கலாம் டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் எதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிருக்கு? ஐல. அப்ப நான் இப்படி கொடுப்பேன், அதாவது ஐல இருக்க ஃபர்ஸ்ட் நேம் வாங்க அப்படின்னு சொல்றேன். ஐல இருக்க எதுவா யார் வாங்கன்னு சொல்ல போறேன்? ஃபர்ஸ்ட் நேம். அப்ப என்ன பண்ணோம்னா இப்ப ஐல கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நேம் உட்கார வச்சு அந்த ஃபர்ஸ்ட் நேம் எடுத்து என்ன பண்ணி விட்டுருவோம்னா பிரிண்ட் பண்ணி விட்டுரும். புரியுதா? இங்க இருமே இப்ப உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கா. அதாவது நீங்க எல்லா காலமையும் எடுத்துக்கலாம், பட் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது ஒரு ஒரு காலமா தான் பிரிண்ட் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? ஓகே. இங்க என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா காலமும் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லா காலமுக்கும் நான் ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு வேரியபிள், அதாவது எல்லா காலமுடைய நேமையும் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த ஒவ்வொரு வேரியபிளையும் நான் போய் என்ன பண்ணணும்னா டிக்ளேர் பண்ணணும். கரெக்டா? தென் அதுக்கு டேட்டா டைப் கொடுக்கணும். இது எல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு அந்த நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா அந்த என்டையர் ரோ டேட்டாமே ரெஃபர் பண்றதுக்கு இப்படி ரோ டைப் யூஸ் பண்ணுங்க. என்ன யூஸ் பண்ணுவீங்க? ரோ டைப். அப்ப இந்த ஒரே வேரியபிள்ல இப்ப இந்த மொத்த ரோவுமே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். மொத்த ரோவுமே என்ன பண்றது ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுங்க. ஓகேவா? இப்ப நான் ஐல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரிண்ட் ஆயிடுவாங்க. இப்ப எனக்கு சேலரி பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோமே, சேலரி வந்து ஐல ஸ்டோர் ஆகி அந்த சேலரி மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஏறுமே இப்ப சேலரி வேணும்னா நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா அப்படி ஐ டாட் சேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐல இருக்க சேலரி வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா பிரிண்ட் ஆயிடும். ஏறுமே சேலரி பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு ஹையர் ரேட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிவிஎம்எஸ் அவுட்புட் அண்டர்ஸ்கோர் லைன். ஏன்னா ஐல இருக்க ஹையர் ரேட் வேணும் அப்படின்னா ஹையர் ரேட். புரியுங்களா? அது இப்போ டைப்புக்கும் ரோ டைப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன டிஃபரன்ஸ் சொல்லிக்கலாம்? ஒன் காலம் மட்டும் வேரியபிள் ஸ்டோர் பண்ணா அது வந்து ஒரே ஒரு காலம் டேட்டா டைப் மட்டும் ரெஃபர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டைப் பர்சன்டேஜ். எல்லா காலமும் இல்ல. சோ ஆல் காலம்ஸ் இல்ல, இருக்க எல்லா காலமையும் ஒரே வேரியபிள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணனும் அப்படினா நம்ம அப்ப என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ரோ டைப். ரோ டைப். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ரோ டைப். இந்த ரோ டைப் நீங்க எப்பதான் யூஸ் பண்ணணும்னா ஆல் காலம்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ காலம் நேம் செலக்ட் பண்ணும்போது நீங்க ரோ டைப் வந்து யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப ரோ டைப் எப்பதான் யூஸ் பண்ணனும்? ஆல் காலம்ஸ் மட்டும். ஆல் காலம் எப்பலாம் நீங்க ஆல் காலம்ஸ், அதாவது எப்பலாம் நீங்க எல்லா காலமையும் செலக்ட் பண்றீங்களோ அப்ப மட்டும் தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த ரோ டைப் வந்து யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? அட் a டைம்ல மல்டிபிள் ரோஸ் டிஸ்ப்ளே பண்ணாதா? ஒரு பண்ண முடியாது. நீங்க வேணா கன்கனேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஐ டாட் ஹைலைட் அப்படினா ஹைலைட் எடுத்து என்ன பண்ணனும்னா கன்கனேட் பண்றது. இல்ல அந்த பர்టిక్యులர் பர்சனோட ஹையர் டேட் சேல் மட்டும் தான் கொண்டு வருது. ஆமா. என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல இருக்க அத்தனை பேரோட ஹையர் டேட் சேலரி எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணனும்னா அப்ப ஜஸ்ட் லைக் பண்ண முடியாது bro. ஒரே ஒரு ரோ தான், அதாவது ஒரு வேரியபிள்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஆமா. ஒரே ஒரு வேல்யூ பட் ஒரு ரோவா ஸ்டோர் பண்ணிருக்க அவ்வளவுதான். ஓகே புரியுது. ஓபன். இது வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரோ டைப்.
நோ பண்ணியாச்சா? ம். அப்ப இங்க வருமே. அப்ப எனக்கு ஒரே ஒரு காலம் ஓகேங்களா, சிங்கிள் காலமோட ஓகேங்களா, சிங்கிள் காலம் இருக்கு அப்படின்னா சிங்கிள் காலமோட டேட்டா டைப்பை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பர்சன்டேஜ் டைப். பர்சன்டேஜ் ஓகேங்களா. இருக்க எல்லா காலமோட டேட்டா டைப்பை ரெஃபர் பண்ணணும், ஒரே டைம்ல எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஆல் காலம்ஸ் யூஸ் பண்ணும்போது பர்சன்டேஜ் ரோ டைப். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ரோ டைப் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ரோ டைப். ரோ டைப். இந்த ரோ டைப் எப்பதான் யூஸ் பண்ணணும்? ஆல் காலம்ஸ் இருந்தா ஒண்டி. ஆல் காலம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மற்ற எதுக்கு கூட என்ன பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது வந்து என்னவா மாற்றணும் அப்படின்னா ஒரு PLSQL பிளாக்காக மாற்றணும். இப்போ இது வந்து என்னவா மாற்றணும்? PLSQL. ஓகே. இப்போ நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க? என்ன மெத்தட் யூஸ் பண்ணி எழுதுவீங்கன்னு கேட்குறேன். வேரியபிள். வேரியபிள்ல என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க? ரோ டைப் யூஸ் பண்ணி எழுதலாம்ல ப்ரோ. அதில் டிபிஎம்எஸ் அவுட்புட் லைனில் மட்டும் என்ன இது வேணுமோ அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதை போட்டுக்கலாம். இப்போ இங்கே ரோ டைப் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது ப்ரோ. இதில் ஏன் ப்ரோ? காலம் முடி. ஆல் காலம்ஸ் இருந்தா ஆல் காலம்ஸ் யூஸ் பண்ணாதான். சூப்பர். ஆல் காலம் யூஸ் பண்ணா தான் இருக்கு. அப்போ நான் 3 காலம் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? பர்சன்டேஜ் டைப் யூஸ் பண்ணலாம் தனித்தனியா. பர்சன்டேஜ் யூஸ் பண்ணேன். அப்போ எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணணும்? 3 வேரியபிள். 3 வேரியபிள் யூஸ் பண்ணணும். எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணணும்? 3 வேரியபிள். சூப்பர். அப்போ இங்கே யாருமே இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ நான் ஒரு 10 காலம் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணணும்? 10 வேரியபிள். 10 வேரியபிள் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஓகே. அப்போ நான் 10 வேரியபிள் அசைன் பண்ணணும். தென் 10 வேரியபிளை கொண்டு போய் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு டேட்டா டைப் அசைன் பண்ணணும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு இது கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான். கரெக்டா? நான் 10 வேரியபிள் 10 காலம் 10 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி 10 வேரியபிளையும் கொண்டு போய் நான் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட்டா டைப் அசைன் பண்ணி இப்போ அந்த வேலை எடுத்து பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இப்போ இதை எனக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கமே. அது இந்த ரோ டைப்லேயே யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் டிபிஎம்எஸ் டாட் அவுட்புட் என்ன வேணுமோ அந்த காலம் நேம் மட்டும். ரோ டைப் தான் யூஸ் பண்ண முடியாது. 3 காலம் நேம் இருக்கு. அது யூஸ் பண்ண முடியாது ப்ரோ. அப்போ ஆல் காலம் யூஸ் பண்ணிக்கலாம்ன்றீங்களா? ஆல் காலம் யூஸ் பண்ணி என்ன காலம் வேணுமோ அதோட இதை மட்டும் அந்த அவுட்புட் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இங்கே கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆல் காலம் யூஸ் பண்ணி எதை வேணுமோ அதை மட்டும் கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி ஓகே. இப்போ ஆல் காலம் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரே வேரியபிள் எத்தனை காலம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணும்? ஒரே 3. எல்லா காலம் ஒரு எல்லா காலமும் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இங்கே பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன் சொல்கிறேன். இப்போ என் டேபிளில் ஒரு 100 காலம் இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 100 காலம். 100 காலம் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு 2 காலம் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு 2 காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்ப நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? செலக்ட் 2 காலம். அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? 2 காலம் மட்டும் நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். 2 மட்டும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி. சூப்பர். 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாங்களா? அப்ப பர்சன்டேஜ் டைப் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம் ப்ரோ. இப்ப ஒரு 40 காலம் பிரிண்ட் பண்ண வேண்டியது. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? ரோ டைப். பர்சன்டேஜ் ரோ டைப். ஓகே. பர்சன்டேஜ் ரோ டைப். ஓகே. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம். இப்ப எனக்கு ஒரு 10 காலம் மட்டும் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? அதுவும் பர்சன்டேஜ் ரோ டைப் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இப்ப நான் 10 காலம் பிரிண்ட் பண்றதுக்கு நான் எத்தனை காலம் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு? 100 காலம். அப்ப எனக்கு இல்லைன்னா 10 காலம் கூட வேணாம். ஓகேங்களா? ஒரு இது மாதிரி ஒரு 7 காலம் 8 காலம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் ஒரு 5 காலம் வச்சுக்கோமே. ஓகேங்களா? அப்போ போய் நான் இங்கே ரோ டைப் யூஸ் பண்றேன் அப்படின்னா 5 காலமுக்காக நான் எத்தனை காலம் ரெஃபர் பண்றேன்? 100 காலம். அப்ப அது தேவையா? தேவையில்லை ப்ரோ. ஸோ அது கொஞ்சம் டைம்டு ப்ராசஸ் தான். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்ப எனக்கு இது ஏதாச்சும் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? புரியுது.
காலத்துக்கு Okay. மட்டும் வேரியபிள் அசைன் பண்ணணும். ஓகே. இல்ல 5 காலம்னா 5 வேரியபிள் டிக்ளேர் பண்ண வேண்டியமே. இல்ல சிங்கிளா ஒரே வேரியபிள் மட்டும் அப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணா அதுக்கு டேட்டா டைப் கொடுக்க முடியுமா? அது சூப்பர், தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப நான் இப்படி 3 காலம் எடுக்கிறேன். ஓகே. இப்படி நான் சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஐஎன்டி வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப் கொடுக்கறது? ஏன் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஆமா ப்ரோ. இப்ப இங்க என்ன டேட்டா டைப் நான் கொடுக்கறது? நம்பர் கொடுக்கறதா இல்ல வேர்க்கர் கொடுக்கறதா இல்ல டேட் கொடுக்கறதா என்ன கொடுக்கறது? அங்க எதுவும் கொடுக்க முடியாது ப்ரோ, டேட்டா கொடுக்க முடியாது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா டேட்டா டைப் கேர் வேர்க்கர் ஆரக்கிள்ல நிறைய டேட்டா டைப் இருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ. நம்பர் டேட் இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப் இருக்கா? இதெல்லாம் இந்த டேட்டா டைப்ல யார் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா? ஆரக்கிள். இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணிருக்கானா ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப். இதெல்லாம் யாரோட ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப்? ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப். ஆரக்கிளோட ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப். அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம்னா சிஸ்டம் ஸ்கேலார் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னன்னு சொல்லிக்கலாம்? ஸ்கேலார் டேட்டா டைப் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் யாரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கானா ஆரக்கிளே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா? ஆரக்கிள். இப்ப பாருங்க, இப்ப இப்படி வச்சுக்கோங்க, ஒரு சேர்ல எத்தனை பேர் உட்கார முடியும்? ஒரு ஆள். சரி, ஓகே. இப்ப நான் ஒரு சேர் போட்டிருக்கேன், 2 பேர் வந்து உட்கார்றாங்க. சேர் உட்கார கூடாதுன்னு சொல்லிடுமா? உட்கார கூடாது. சேர் உடைஞ்சிரும். சேர் உடைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். புரியுதா? 2 பேர் உட்கார்ந்துக்கலாம், பட் என்ன பண்ணாதுன்னா சேர் தாங்காது. கரெக்டா? ஆமா ப்ரோ. புரியுதுங்களா? இங்க சேர் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சேர் அப்படின்றத நான் ஐ அப்படின்னு வச்சுட்டேன் அப்படின்னா இந்த சேர் செய்யறதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுல எத்தனை பேர் தான் உட்கார முடியும்? ஒரு ஆள். அதேதான். இந்த பிளாஸ்டிக் மாதிரி தான் இந்த நம்ம ஸ்கேலார் டேட்டா டைப் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. பிளாஸ்டிக் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேலார் டேட்டா டைப். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கேலார் டேட்டா டைப் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். புரியுதா? பட் ஐல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எத்தனை பேர் வேணாலும் உட்காந்துக்கலாம், பட் உட்கார்ந்தா அது என்ன பண்ணாது அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. அதுதான் கான்செப்ட். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அதாவது ஒரு சேர் இருக்கு அப்படின்னா அந்த சேர்ல எத்தனை பேர் வேணாலும் உட்காந்துக்கலாம், பட் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி மெட்டீரியல் இருக்கணும். கரெக்டா? புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா அந்த வேரியபிள் நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஒரு வேலையை தான் ஸ்டோர் பண்ணும், ஒரு வேரியபிள் ஒரு வேலையை தான் ஸ்டோர் பண்ணும், ஒரு வேலைக்கு மேல மோர் தென் 1 வேலையை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். கரெக்டா? இப்ப அது வந்து கரெக்டான மீனிங்னு கேட்டா அது வந்து அந்த டைம்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றதா நான் சொன்ன பாயிண்ட். பட் ரியல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள்ல நம்ம எத்தனை வேல்யூ வேணாலும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா we can ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன கிடையாது? டேட்டா டைப் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆரக்கிள் டிஃபைன் பண்ணிருக்க டேட்டா டைப் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஒரு டைம்ல ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணும். மோர் தென் 1 வேல்யூ ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணாது அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. புரியுதுங்களா? புரியுதா? நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஒரு வேரியபிள் எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம்? எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம், பட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு என்ன கிடையாது? டேட்டா டைப் கிடையாது. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் ஒரு சேர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்படி வச்சுங்க, எனக்கு வந்து ஒரு சேர் வேணும். ஒரு சேர்ல நம்ம எத்தனை பேர் தான் உட்கார முடியும்? ஒரு ஆள் தான். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க, எனக்கு ஒரு சேர்ல 3 பேரை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆளா உட்கார வைப்போம். 3 பேருமே உட்கார்ந்தா ஒன்னாத்தான் உட்காருவேன்னு சொல்றாங்க. தனித்தனியா உட்கார மாட்டேன், உட்கார்ந்தா ஒன்னாத்தான் உட்காருவோம் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? சேரோட மெட்டீரியல் மாத்தறால. சூப்பர். சேரோட மெட்டீரியல் மாத்தியா இல்லனா இப்படி மாத்திக்கலாமா? நான் இப்ப வெயிட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆளோட வெயிட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம்ன்றீங்களா? இல்ல சேரோட இது ஸ்ட்ரக்சரை மாத்திடலாம். இப்படி மாத்திக்கலாம். சேரோட ஸ்ட்ரக்சரை மாத்திக்கலாம். கரெக்டா? இப்படி வச்சுக்கோமே, நான் சிங்கிள் பர்சன் உட்கார சேர் வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோமே, அதுல ஒருத்தர் தான் உட்கார முடியும். கரெக்டா? இப்ப நான் சோஃபாவை வாங்கி போட்டுறேன்.
அது சிங்கிள் சேர் தான் கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் அதுல எத்தனை பேர் உட்காந்துக்கலாம் அப்படின்னா ஒரு 3 பேர் வராங்க. 3 டிவிடெண்ட் வாங்குறேன்னா 3 பேர் உட்காந்துக்கலாம் கரெக்டா? இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்குறேன் 5 டிவிடெண்ட் வாங்குறேன், அதாவது 5 பேர் உட்கார மாதிரி நான் வாங்குறேன் அப்படின்னா 5 பேர் உட்காந்துக்கலாம் கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்ப இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் நார்மலா ஒரு சேர் வாங்கினேன் அப்படின்னா அதுல ஒருத்தர் தான் உட்கார முடியும். பட் எனக்கு 3 பேர் ஒரே டைம்ல உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 3 பேருமே உட்காரதுக்கு நம்மகிட்ட சேர் கிடையாது. அப்ப நம்ம என்ன வாங்கிக்கிட்டோம்? சோஃபா வாங்கிட்டோம் கரெக்டா? அதாவது ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணுமே, நம்ம தியேட்டர் போவோம் கரெக்டுங்களா? இப்ப சொல்லலாமா வேணாமா? சரி ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. சரி நார்மலா தியேட்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே சேர் ஒரே லென்த்தா தான் இருக்கும், பட் இடையில டிவைடண்டா இருக்கும் கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்படி எடுத்துங்க. சரி ஓகே, அந்த எக்ஸாம்பிள் போதுமானது. ஓகே புரியுங்களா? ஓகே. யார் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, பெரிய சோஃபாவோட இருக்கு. ஆமா, அதாவது எனக்கு நான் ஒரு வேல்யூ, அதாவது ஒரே ஒருத்தர் உட்கார சேர்ல இருந்தா ஒருத்தர் தான் உட்கார முடியும். இப்ப நான் 3 பேரும் ஒரே டைம்ல உட்கார வைக்கணும் அப்படின்னா என்கிட்ட அதுக்கேற்ற சேர்ல அப்ப நான் என்ன வாங்கிட்டேன் அப்படின்னா ஒரு சோஃபா வாங்கிட்டேன் கரெக்டா? ஓகே ப்ரோ. இப்ப அதே மாதிரி தான் இப்ப இந்த வேரியபிள்லாம் ஓகேலாம், இந்த டேட்டா டைப்லாம் ஒரு வேரியபிள்ல எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணா சப்போர்ட் பண்ணும்? இப்ப எனக்கு இந்த 3 வேல்யூவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதை சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட டேட்டா டைப் இருக்கா? டேட்டா டைப் இல்ல ப்ரோ. இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்மள ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணலாம். அவ்வளவுதான். நான் கான்செப்ட் இவ்வளவுதான். என்கிட்ட சேர் இல்ல, அப்ப நான் எனக்கு தேவைப்படுச்சு நான் சோஃபா வாங்கிட்டேன் கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்ப எனக்கு மோர் தென் ஒன் வேல்யூவை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். ரொம்ப புரிஞ்சுங்க, மோர் தென் ஒன் வேல்யூவை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா அதை சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப எனக்கு டேட்டா டைப் கிடையாது. அப்ப நான் டேட்டா டைப் என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு. கான்செப்ட் புரியுதா? புரியுது. அப்ப சோ நல்லா புரிஞ்சுங்க. நான் அகைன் ஒன்ஸ் டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு வேரியபிள்ல எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா எத்தனை வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன இருக்கணும் அப்படின்னா டேட்டா டைப் இருக்கணும். அதே தான் ஒரு சேர்ல எத்தனை பேர் வேணாலும் உட்காந்துக்கலாம், அதை தாங்குற மாதிரி அந்த மெட்டீரியல் இருக்கணும். அதான் நான் இங்க சொல்ல வரீங்களா? அப்ப ஒரு வேரியபிள்ல எத்தனை வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதை சப்போர்ட் பண்ற மாதிரி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டேட்டா டைப் வேணும். இப்ப ஆரத்துல பாத்தீங்கன்னா நிறைய ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா நம்ம பார்த்துருக்கோம். நம்பர் பார்த்துருக்கோம், கேர் பார்த்துருக்கோம், வேர் கேர் பார்த்துருக்கோம், டேட், டைம் ஸ்டாம்ப், இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இது எல்லாமே எப்பதான் சப்போர்ட் பண்ணணும்னா அந்த வேரியபிள்ல ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது தான் அந்த டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணும். இப்ப நான் ஒரு வேரியபிளை கொண்டு வந்து மோர் தென் ஒன் வேல்யூவை மோர் தென் ஒன் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா அதை சப்போர்ட் பண்றது நம்ம டேட்டா டைப் இருக்கான்னு கேட்டா டேட்டா டைப் இல்ல. அப்ப நானே என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணிக்க போறேன். எனக்கு தேவையான ஒரு டேட்டா டைப் என்ன பண்ணிக்க போறேன்? கிரியேட் பண்ணிக்க போறேன். இப்ப நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேட்டா டைப் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாமா? இப்ப அப்படி வச்சுக்கோங்க, நான் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை அப்படி என்ன மாத்த போறேன் அப்படின்னா PLSK பிளாக்கா மாத்த போறேன். என்ன மாத்த போறேன்னா ஒரு PLSK பிளாக்கா மாத்த போறேன். எப்படி மாத்தலாம்? பிகின் கொடுத்துலாம். அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா end of the block என்ன கொடுக்கலாம்? ஸ்லாஷ். இப்ப நான் இங்க என்ன கிளாஸ் யூஸ் பண்ண போறேன்? இன்டு. இங்க என்ன கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டு கிளாஸ் யூஸ் பண்ணோம். அப்ப இன்டு கிளாஸ் ஃபாலோ பண்ணி என்ன இருக்கணும்? வேரியபிள். இப்படி I ன்னு கொடுத்தலாமா? இப்ப I அப்படின்றது என்ன? வேரியபிள். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேரியபிள் என்ன பண்ணிக்கலாம்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிக்ளேர். இப்போ நான் எதை டிக்ளேர் பண்ண போறேன்? I வந்து என்ன பண்ண போறேன்? டிக்ளேர் பண்ண போறேன். சோ டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நான் டேட்டா டைப் கொடுத்தே ஆகணும் கரெக்ட்டா? ஆமா. இப்போ இத சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம டேட்டா டைப் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. அப்ப நம்மளே டேட்டா டைப் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னேன்? கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னேன்? டேட்டா டைப் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொன்னா அப்ப இங்க கிரியேட் பண்ண போறோம். இப்போ டேட்டா டைப் எப்படி கிரியேட் பண்றோம்னா இப்படி தான். இங்க இருமே டேட்டா டைப் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைப்னு சொல்லுவோம். டேட்டா டைப் வந்து என்னன்னு சொல்லுவோம்? டைப். இப்ப இந்த டேட்டா டைப்க்குலாம் நேம் இருக்குல்ல, கேர், வேர் கேர், இதான் டேட்டா டைப்போட நேம். அதே மாதிரி இப்ப நம்ம கிரியேட் பண்ண போற டேட்டா டைப்புக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் டேட்டா டைப் கொடுத்தாலும் இல்ல, நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம்னா டேபிளுக்கு என்ன கொடுப்போம்? நேம். இப்போ நான் டேட்டா டைப் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா டேட்டா டைப் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன கொடுத்தாலும் நேம் கொடுத்தாலும். அதாவது டேட்டா டைப்ப சொல்லும்போது நம்ம என்னன்னு தான் சொல்லணும். அதாவது ஆர்க்கு சொல்லும்போது டைப்னு சொல்லணும். அவ்வளவுதான். புரியுதா? புரியுது. அப்ப டைப்புக்கு ஒரு நேம் கொடுக்கணும் கரெக்ட்டா? என்ன நேம் கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்ல போறேன்? கிரீன்ஸ். இப்ப இந்த கிரீன்ஸ் வந்து நான் என்னன்னு சொல்ல, அதாவது டைப்போட நேம் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா கிரீன்ஸ் சொல்லிட்டேன். இந்த கிரீன்ஸ் நான் சொல்லும்போது என்னன்னு சொல்ல போறேன்னா கிரீன்ஸ் இஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்ல போறேன். கிரீன்ஸ் வந்து நான் என்னன்னு சொல்ல போறேன்? ரெக்கார்டு.
ரெக்கார்ட் ஓகேங்களா. கிரீன்ஸ் வந்து என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னா ரெக்கார்டுன்னு சொல்ல போறேன். எதுக்காக கிரீன்ஸை போய் நீங்க ரெக்கார்டு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வேரியபிள்ல ஓகேங்களா, ஒரு வேரியபிள்ல மோர் தென் ஓகேங்களா, மோர் தென் ஒரு காலமை நீங்க ஸ்டோர் பண்ணும்போது அதை அந்த வேரியபிளை சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு டேட்டா டைப் வேணும். அதனாலதான் அந்த டேட்டா டைப் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ரெக்கார்டுன்னு சொல்லிடுறோம். புரியுதா? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, சிங்கிள் காலமும் டேட்டா டைப் ரெஃபர் பண்றதுக்கு டைப் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஆமா ப்ரோ. இருக்க எல்லா காலமோட டேட்டா டைப் ரெஃபர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இப்ப எனக்கு என்ன இருக்குன்னா மல்டிபிள் காலம் என்னவா இருக்கு அப்படின்னா மல்டிபிள் காலம் இருக்கு. மல்டிபிள் காலம் அண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வந்து உங்களை எடுக்க சொல்றாங்க. என்ன எடுக்க சொல்றாங்கன்னா இப்படி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்க மல்டிபிள் காலம் எடுக்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நேம்ன்ற ஒரு டேட்டா டைப், சேலரின்ற ஒரு டேட்டா டைப், ஹைரேட் அப்படின்றது மூணு வேற டேட்டா டைப். சரியா? அப்ப இந்த மாதிரி மல்டிபிள் காலம் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்கு அப்படின்னா நீங்க அப்ப என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்ட் யூஸ் பண்ணீங்க. என்ன யூஸ் பண்ணீங்க? ரெக்கார்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்ன பண்றோம்னு சொல்லிக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரெக்கார்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்றோம். டேட்டா டைப் என்ன பண்றோம்? கிரியேட் பண்றோம். அதாவது நம்ம சோஃபா வாங்கணும் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி இப்ப நான் ரெக்கார்டை யூஸ் பண்ணி இந்த கிரீன்ஸ் ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். புரியுதா? புரியுது ப்ரோ. இப்ப கிரீன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெக்கார்டுன்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க வருமே இந்த கிரீன்ஸ் டேட்டா டைப் நான் யாருக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா ஐக்கு கொடுத்துருவேன். கிரீன்ஸ் டேட்டா டைப் யாருக்கு கொடுத்துருவேன்? ஐக்கு. ஐ. இப்ப இந்த ஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஐ வந்து நான் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா கிரீன்ஸ்னு சொல்லிட்டேன். கிரீன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ரெக்கார்டுன்றது எத்தனை காலம் வந்தாலும் அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணிக்கும். புரியுதா? இப்ப இங்க வருமே இப்ப நான் ரெக்கார்டுன்னு சொன்ன உடனே இந்த கிரீன்ஸ் வந்து எத்தனை காலம் வந்தாலும் சப்போர்ட் பண்ணும். பட் இப்ப நம்ம இந்த கிரீன்ஸ்ல எத்தனை காலம் தான் ஸ்டோர் பண்ண போறோம்? 3 காலம். ரொம்ப சிம்பிளா படிச்சுக்கோமே. இப்ப 3 பேர் நம்ம ஒரு சோஃபா போட்டுருக்கோம்னா 3 பேர் உட்கார 3 சீட்டர்ஸ் அப்படின்னா அந்த 3 சீட்டர் அது சின்ன சின்ன டிவைடன் இருக்கும். நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும் கேட்டா? ஆமா ப்ரோ. அவர் சின்ன சின்னதா இடையில வந்து டிவைடன் சின்ன சின்னதா வந்து கேப் மாதிரி இருக்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ. அதாவது என்ன பண்ணுவாங்க ஒரு சோஃபாவை 3 பேர் உட்கார சோஃபா இருந்தா அது 3 பேர் உட்கார்றதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 டிவைடண்டா இருக்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்ப அதே மாதிரி இந்த கிரீன்ஸ்ல ஓகேங்களா இந்த ரெக்கார்டை கிரீன்ஸ்ன்ற ரெக்கார்டை நம்ம எத்தனை பேர் ஸ்டோர் பண்றதுக்காக சப்போர்ட் பண்ண போறோம்? 3 பேர். ஒரு 3. அப்ப இந்த ரெக்கார்டையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பிரிச்சாகணும். 3ஆ பிரிச்சாகணும். இப்படி கொடுக்கலாமா? ஏ பி சி அப்படின்னு கொடுக்குறேன். ஏ பி என்ன கொடுத்துறேன்? சி. அதாவது நம்ம இப்படி போயிருவோமே தேட்டர் போயிட்டோம் அப்படின்னா ஒரு ரோ எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னு ஒரு ரோ இருக்கு அப்படின்னா ஐல வந்து ஃபர்ஸ்ட் சீட்டு, ஐல செகண்ட் சீட்டு, ஐல தேர்ட் சீட்டு, ஐல ஃபோர்த் சீட்டு அப்படின்னு இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி தான். இப்ப இந்த ஐல வந்து நான் ஐ 1 2 3 பொதுவா நான் ஐ ஏபிசின்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? இப்ப ஏல வந்து யாரை ஸ்டோர் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நேம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம்க்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு டேட்டா டைப் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நேம் அதாவது ஏல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் நேம் எடுத்து கொண்டு வந்து நான் ஏல ஸ்டோர் பண்ண போறேன். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஏக்கு நான் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு டேட்டா டைப் கொடுத்தாங்க. கொஞ்சம் லென்த்தியா தெரியும். இந்த ப்ராசஸ் எதுக்காக இது பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரியாது. நான் லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன் வேற ஒண்ணும் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் நேம் எடுத்து எதுக்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா ஏக்குள்ள ஸ்டோர். அதாவது வேற ஒண்ணும் இல்ல, இப்போ நீங்க தியேட்டருக்கு வந்து ஒரு 10 பேர் போறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரோ புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஐ ஆஃப் 1, ஐ ஆஃப் 2, ஐ ஆஃப் 3, ஐ ஆஃப் 4, ஐ ஆஃப் 5, ஐ ஆஃப் 6 இப்படி இருக்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வரவர் எதுல உட்காருவாரு? ஐன்ற ரோல ஃபர்ஸ்ட் இருக்க சீட்ல உட்காருவாரு. கரெக்டா? ஆமா ப்ரோ. அடுத்த வரவர் ரெண்டாவது இருக்க சீட், அடுத்த வரவர் தேர்ட் சீட், அடுத்த வரவர் ஃபோர்த் சீட் இப்படி உட்காருவாங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. நான் இப்போ இந்த 1 2 3 போது என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ஏபிசி அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஏபி என்ன கொடுத்திருக்கேன்? சி. இப்போ ஏல வந்து யார் வராருன்னா ஃபர்ஸ்ட் நேம்னு ஒருத்தர் வராரு. அப்புறம் வரவர் எதுல உட்கார போறாரு? ஏ. ஏல உட்கார்றாரு அப்படின்னா ஏ வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு நான் ஒரு டேட்டா டைப் கொடுக்கணும். இப்போ கொடுத்துறேன். ஓகேங்களா? வேர் கேர் என்ன கொடுத்துறேன்? எம்ப்ளாய் டைப் அப்படி கொடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. நீங்க அப்படி ரெஃபர் பண்றதுனால ரெஃபர் பண்ணி சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன ரெஃபர் பண்ணி சொல்லலாம். தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. பிக்கு வந்து என்ன கொடுத்துறேன் அப்படின்னா நம்பர் அப்படின்னு கொடுத்துறேன். சிக்கு வந்து என்ன டேட் கொடுத்தலாம்? டேட். ஓகேங்களா? அப்ப இங்க இப்ப நான் ஐய வந்து கிரீன்ஸ்னு சொல்லிட்டேன் அப்படின்னா கிரீன்ஸ் வந்து நான் என்ன சொல்லிருக்கேன்?
ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க இந்த ஐல வந்து இப்ப நீங்க எத்தனை காலம் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இப்ப நான் எத்தனை டிவைட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 டிவைட் பண்ணிருக்கேன். அப்ப எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்? 3 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண 3 முடியும். வேல்யூ தான் இப்ப ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் பிரிண்ட் பண்ணணும் dbms_output டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் எங்க இருக்காரு? ஏல இருக்கு. ஏல இருக்கு. ஏ எங்க இருக்கு? எந்த ஏல இருக்குது? கிரீன்ஸ் நல்லா பார்த்து சொல்லுங்க. ரெக்கார்டு நல்லா பார்த்து சொல்லுங்க. ஐயில் ஐல இருக்காங்க. எதுல இருக்காங்க? ஐயில் அதாவது ஐன்றதா ரோ நேம். அந்த கிரீன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அந்த ரோல இருக்க சேர் செஞ்சிருக்க மெட்டீரியல். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? புரியுது ப்ரோ. கிரீன்ஸ் நான் சொன்னதான் வேரியபிள் அப்படின்றது ஒரு மெட்டீரியல் மாதிரி. அப்ப ஐல வந்து நம்ம என்ன மெட்டீரியல் வச்சு கிரியேட் பண்ணிக்கோம்னா கிரீன்ஸ்னு வச்சு கிரீன்ஸ்ன்ற மெட்டீரியல் வச்சு கிரியேட் பண்ணிக்கோம். அப்ப இந்த ஐல வந்து 3 காலம் வந்து அப்படின்னா ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணா தாங்கி பிடிச்சுக்கும். புரியுதா? புரியுது ப்ரோ. அப்ப சேர்ல அந்த மெட்டீரியல் உட்காந்துருக்காங்களா சேர்ல உட்காந்துருக்காங்கன்னு கேட்டா நம்ம எதுல தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லணும்? சேர். அப்ப சேரோட நேம் என்ன? ஐல எந்த டிவிடெண்ட்ல உட்காந்துருக்காரு ஃபர்ஸ்ட் நேம்? ஃபர்ஸ்ட் டிவைட் ஏல. அப்ப நான் எடுத்துக்கலாமா? ஐ ஆஃப் ஏ ஐ ஆஃப் ஏ. அதாவது ஐல இருக்கு ஏ வாங்க அப்படின்னா யார் வந்துருவா? ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் இப்ப ஐ ஆஃப் ஐல இருக்க பி வேணும் அப்படின்னா எப்படி கூப்பிடலாம்? ஐ ஆஃப் வி. ஐ ஆஃப் பி. இப்ப எனக்கு சி வேணும் அப்படின்னா ஐ ஆஃப் சி. ஐ ஆஃப் சி. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டாட் போட்டா வராது. நான் சொல்றேன் ப்ரோ. நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஏபிசி அப்படின்றத நான் இப்படி கொடுக்கலாம். டாட் ஏ நான் உங்களுக்கு காமிக்கிட்டு அப்படி ஐ டாட் பி ஐ டாட் சி இப்படி கொடுத்துறேன். சரி இப்போ பாருங்க. பிக்கு 2 டபுள் பிராக்கெட். bracket இருக்கு. இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா நான் எதுக்காக ரெக்கார்ட் யூஸ் பண்றேன் அப்படின்ற நான் சொல்றேன். இங்க வருமே இப்போ நான் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேபிள் இருந்து ஒரு 10 காலம் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த 10 காலமையும் நான் என்ன பண்ணணும் 10 காலத்துக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிள் திருப்பி கால் பண்றதுக்கு பொதுவா நான் ஒரே வேரியபிள்ல 10 காலமே ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஒரே வேரியபிள் எத்தனை காலமே ஸ்டோர் பண்ணிக்குவேன்? 10 காலமே. 10 காலமே. அதுக்காக தான் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெக்கார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இங்க ரோ டைப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் 10 காலம் பிரிண்ட் பண்றதுக்கு 100 காலம் ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. கரெக்டா? இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அந்த ரோ டைப் நான் எப்பதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆல் காலம் யூஸ் பண்ணும்போது தான் யூஸ் பண்ண முடியும். இப்படி நான் மல்டிபிள் காலம் இல்ல இப்படி மல்டிபிள் காலம் வித் டிஃபரெண்ட் டேட்டா எடுக்கும்போது நான் ரோ டைப் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் மல்டிபிள் காலம் வேணும் பட் நான் டைப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த ரெக்கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ரெக்கார்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் காலம்ஸ் கொண்டு டேட்டா டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். சூப்பர். இங்க பாயிண்ட் என்னன்னா டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்காக அந்த டேட்டா டைப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் காலம் ஸ்டோர் பண்ணா சப்போர்ட் பண்ற மாதிரி. புரியுதா? அப்ப நான் கிரியேட் பண்ண டேட்டா டைப்போட நேம் என்ன? கிரீன்ஸ் வந்து நான் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல். அந்த ரெக்கார்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஐல எத்தனை வேலை வேணாலும் ஸ்டோர் பண்ணாலும் சாங்கிக்கிற மாதிரி அந்த டேட்டா டைப் வந்து என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். புரியுதா? அப்ப நான் ஐ வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐல 3 வேலையை 3 காலம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா ஐ அப்படின்றது ரோவாக்கி அந்த ரோ வந்து என்ன பண்ணிடுறேன்னா 3 டிவைட் பண்ணி வச்சிருவேன். ஐ வந்து எத்தனை டிவைட் பண்ணி வச்சிருவேன்? 3 டிவைட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு டிவைடெண்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருவேன். நேம் கொடுத்துட்டு அந்தந்த டிவைடெண்ட்ல என்ன மாதிரி வேல்யூ ஸ்டோர் பண்ணுமோ அதுக்கு ஏதாவது டேட்டா கொடுக்கலாம். ஒருவேளை இங்க நமக்கு டேட்டா டைப் தெரியல அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? இப்ப இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு ஸ்டோர் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. அப்ப அந்த டேட்டா டைப் ரெஃபர் பண்ணிக்கிறது என்ன? எம்ப்ளாய்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் percentage டைப் அப்படினு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுது ப்ரோ. அப்ப நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணி எழுதலாம் இல்லனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எழுதலாம். ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் வேணும்னு யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ரெக்கார்ட் நோட் பண்ணுங்க. நவீன் சொல்லுங்க ஜி. இப்போ ரெக்கார்ட்ல வந்துட்டு ஒரு டேட்டா டைப் நம்ம இது பண்றோம். பட் எத்தனை டிவைடன்ட்னாலும் இப்போ 3 காலம் எனக்கு வேணும்ன்றதுனால ஏபிசி கொடுக்குறோம். ஆமா. அதுவே 10 வேணும்னா நம்ம அத்தனை கொடுத்து தானே ஆகணும். ஆமா ஜி. அப்ப அத்தனை கொடுத்தாகணும். ஸோ
இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா, நான் மல்டிபிள் காலம் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும், அதான் கான்செப்ட். ஓகே. சரிங்களா? ஒரு காலம் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றது பொதுவா நான் மல்டிபிள் காலம் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்றது இங்க கான்செப்ட். ஓகே. நோட் பண்ணி. ப்ரோ நீங்க டைரக்ட் கிளாஸ்லாம் வருவீங்களா ப்ரோ? இன்னைக்கு ஒரு கிளாஸ் முடிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. நோட் பண்ணியாச்சா? இல்ல இருக்கு, ஒரே நிமிஷம். சரி, ஓகே. ஸோ இப்போ புரியுதுங்களா? இப்போ பார்த்த வரைக்கும் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை ப்ரோ. இல்ல. ஒரு வேரியபிள்ல எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம்? மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ப்ரோ. பட் அது சப்போர்ட் பண்றதுக்கு என்ன கிடையாது? டேட்டா டைப். அப்ப டேட்டா டைப் வேணும் அப்படின்னா நம்ம டேட்டா டைப் என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா டைப் என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மல்டிபிள் காலம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ற டேட்டா டைப் வேணும் அப்படின்னா நம்ம என்ன வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம்? ரெக்கார்ட் வச்சு. ரெக்கார்ட். புரியுங்களா? ஓகே ப்ரோ. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா ரெக்கார்ட்ல? ரெக்கார்ட்ல டவுட் இல்லை ப்ரோ. சரி.
ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா டைப்பு, ரோ டைப்பு, தென் ரெக்கார்ட். ஓகேங்களா? இங்க வருமே. இப்ப ஆரக்கில் டிஃபால்ட்டா இருக்க டேட்டா டைப்லாம் நம்ம என்ன டேட்டா டைப்னு சொல்லுவோம்? ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப். அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கலாம் சொன்னேன்? ஸ்கேலார் டேட்டா டைப். ஸ்கேலார் டைப். ஓகேங்களா? ஆரக்கில் ப்ரீ டிஃபைனா இருக்க எல்லாமே என்ன பண்ணா ஸ்கேலார் டேட்டா டைப். என்ன டேட்டா டைப்னு சொல்லணும்? ஸ்கேலார் டேட்டா டைப். ஸ்கேலார். அப்ப இந்த கேர், வேர் கேர், நம்பர் இது மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாமே என்ன பண்ணா ஸ்கேலார் டைப் தான். ஓகேங்களா? நம்மளே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் டேட்டா. காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். நம்மளே கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். ஓகேங்களா? அப்ப கிரீன்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன டேட்டா டைப்? காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். காம்ப்ளெக்ஸ் டேட்டா. ஓகேங்களா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. நேற்று அசைன்மெண்ட் என்ன கொடுத்தோம்னா எம்ப்ளாய் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி ப்ரோ. அது கரெக்டாக வருது ப்ரோ. எம்ப்ளாய் ஐடி 100ஓட ஃபர்ஸ்ட் நேம் சேலரி கேட்டிருப்பேன். அதே மாதிரி எது கேட்டிருக்கேன்? ஹையர் டேட். டிபார்ட்மெண்ட் ஐடி கேட்டிருப்பேன் கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்போ இங்கே வருமே. இப்போ எம்ப்ளாய் ஐடி 100க்கு எத்தனை ரூபா வரும்? ஒரே ஒரு ரோ. ஒரே ஒரு வேல்யூ தான் வரும் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் டைம்னா ஒரு வேல்யூ, சேலரி அப்படின்னா ஒரு வேல்யூ. புரியுதா? ஆமாம் ப்ரோ. நீங்கள் 2 வேரியபிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க கரெக்டா? ஆமாம் ப்ரோ. பட் டிபார்ட்மெண்ட் ஐடி 100க்கு எத்தனை வேல்யூ வரும்? 5 ரோ வருது ப்ரோ. 5 ரூபா வரும்ல. அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்டோர் ஆகுமா? ஸ்டோர் ஆகாது ப்ரோ. அதனால தான் நமக்கு என்ன இருக்குன்னா அந்த எரர் வந்துருக்கு. புரியுதா? புரியுது ப்ரோ. அப்போ கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? புரியுது ப்ரோ. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்க முடியுதா எஸ்பிஎல்எஸ்டி வந்து ஒரு 2 days கிளாஸ் பார்த்துருங்க கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். என்ன ரெடி பண்ணணும்? டாக்குமெண்ட். நான் என்ன எடுத்தனோ ஓகேங்களா அகைன் ஓகேங்களா. ஸோ அகைன் இந்த கிளாஸ் அகைன் உட்காந்து கவனிச்சு உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்புங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா பிஎல்எஸ்கியூஎல் அப்படின்றது ஒன்னோட ஒன்று டிபெண்டான டாபிக். ஓகேங்களா? நேற்று கிளாஸ் பார்த்தா தான் இன்னைக்கு கிளாஸ் புரியும். இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணா தான் நாளைக்கு கிளாஸ் புரியுங்களா? அப்போ ஒன்னோட ஒன்று டிபெண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூஸாக அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் எனக்கு என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. புரியல எரர் வருது அப்படின்னா அந்த எரர் வரும்போது அந்த ஸ்க்ரீனை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேங்களா? அப்படின்னா தான் அது என்ன எரர் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படின்னா தான் நான் சொல்ல முடியும். வெறும் மெசேஜ் மட்டும் எனக்கு எரர் வருது அப்படின்னா அது என்ன எரர்னு எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்க அப்படின்னா என்னால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ